ஹலோ, ஓமலூர் ஏஜி பிளெஸிங் சென்டர் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் லெவிட்டிகஸ் சாப்டர் 25 verse 19, லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பிரகாரம், பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த யூடியூப் சேனல் மூலமாய் பார்க்கிற உங்களுக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? உங்க பூமி கனி கொடுக்க போகுது. நீங்க விதைக்கிற விதை கனி கொடுக்க போகுது. நீங்க படுற பிரயாசம் கனி கொடுக்க போகிறது. இது வரைக்கும் நான் செய்த காரியத்துக்கு ஒரு பலனும் இல்லையே என்று ஏங்கி இருக்கிறீங்களா? நீங்க செய்யற முயற்சி, எடுத்த முயற்சியில எல்லாம் தோற்று போய் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ போகிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப காஞ்சி போயிட்டப்பா, அவ்வளவுதான் சாகர நிலைமை அப்படின்னு சொல்றீங்களா? இயேசு சாமி உங்ககிட்ட தான் சொல்றாரு. என்ன சொல்றாருமா? விதை செத்தாதான் உயிரடையும். அதனால காய்ந்தாதான், விதை காய்ந்தாதான் அது பலன் கொடுக்கும். ஆகையால் கடந்த நாட்கள் வரைக்கும் நீங்க காஞ்சி போயிருந்திருக்கலாம், வருமானமே இல்லாம இருந்திருக்கலாம், எடுத்த பிரயாசத்துல எல்லாவற்றையும் தோற்று போயிருக்கலாம். இன்னைக்கு இயேசு சாமி சொல்றாரு, நீங்க கனி உள்ள வாழ்க்கை வாழ போகிறது மாத்திரம் இல்லாம அதுல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென். ஆங்கிலத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, and the land shall yield her fruit and ye shall eat your fill and dwell therein in safety. ஆமென் சொல்லிருங்க. கனி உள்ள வாழ்க்கை வாழ போறீங்க. You are going to live a fruitful life. God bless you. Please subscribe Abraham's Ark